மத்தேயு 13:46 இப்படியாக சொல்லுகிறது, அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டானது எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று. இந்த உவமையிலிருந்து 2 ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது பாடம், இந்த உவமையில் சொல்லப்பட்ட சிறந்த முத்து யாரை குறிக்கிறது என்றால் கிறிஸ்துவையும் அவருடைய நீதியும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. உவமையில் அந்த நல்ல முத்தை பெற்றுக்கொள்ள தனக்குண்டானது எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் கிறிஸ்து என்னும் சிறந்த முத்தை பெற பொன்னோ வெள்ளியோ அல்லது காணிக்கைகளோ கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது எல்லாம் அவருடையதே. அப்படி என்றால் நாம் எதை கொடுத்து கிறிஸ்துவாகி சிறந்த முத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நம்மையே நாம் கிறிஸ்துவிற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நாம் அவருக்கென்று தங்கு தடையின்றி அர்ப்பணித்து விருப்பத்தோடு கீழ்ப்படிதலின் ஜீவியத்தை செய்து நம்முடைய தாளந்துகள், திறமைகள் யாவற்றையும் அவருக்கென்றும் அவருடைய பணிக்கென்றும் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுது அந்த விலையுயர்ந்த முத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது பாடமாக, அந்த சிறந்த முத்து யாரை குறிக்கிறது என்றால் பாவத்தால் விழுந்து போன மனிதனை குறிக்கிறது. பாவத்தால் விழுந்து போன நாம் எப்படி சிறந்த முத்தாக இருக்க முடியும் என்று கேட்டால், இழந்து போன தமது சுதந்திரத்தை தேடும் கிறிஸ்துவால் நாம் சிறந்த முத்தாக பார்க்கப்படுகிறோம். பாவத்தின் நிமித்தம் அசுத்தமடைந்து வீழ்ச்சி அடைந்திருக்கும் மனிதனில் மீட்கும் சாத்தியக்கூறுகளை கிறிஸ்து கண்டதால் அண்ட சராசரங்களின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி இந்த முத்தாகிய நம்மை வாங்குவதற்காக அந்த ஐஸ்வர்யங்களை எல்லாம் அவர் கீழே இறக்கி வைத்து விட்டார். ஆகையால் பாவத்தால் கரை படிந்திருந்த நம்மை சிறந்த முத்தாக நினைத்து பரலோக மேன்மையையும் மகிமையையும் அர்ப்பணித்த நமது தேவனுக்கு நாம் நம்மையும் நம்முடைய திறமைகள், தாளந்துகள் யாவற்றையும் அர்ப்பணிப்போமா?